ஒருமுறை காற்றுக்கும் சூரியனுக்கும் இடையே மற்றவரை விட வலிமையானவர் யார் என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்கள் நீண்ட நேரம் வாதிட்டனர். ஆனால் இருவரும் வெற்றி பெறவில்லை. வெகுநேரம் ஆகவில்லை. சாலையில் ஒரு மனிதன் நடந்து செல்வதை அவர்கள் கண்டார்கள். கோட் அணிந்திருந்தவனை பார்த்ததும் இருவருக்கும் ஒரு யோசனை உதித்தது. அந்த மனிதனின் முதுகில் இருந்த கோட்டை கழற்றுவதில் வெற்றி பெற்றவன்தான் வலிமையானவன் என்று ஒருவருக்கொருவர் சவால் விட்டார்கள். முதலில் முயற்சி செய்ய காற்று முன் வந்தது. அது பலமாக வீசத் தொடங்கியது. காற்றின் வேகத்தை உயர்த்தியது. மேலும் ஒரு படி மேலே செல்ல மனிதனுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் அந்த நபர் தனது கோட்டை இறுகப் பற்றிக் கொண்டு மிகுந்த சிரமத்துடன் மீண்டும் நடக்கத் தொடங்கினார். காற்று மேலும் மேலும் பலமாக வீசியது. ஆனால் அந்த மனிதன் தனது மேலங்கியை மேலும் இறுகப் பற்றிக் கொண்டான். மேலும் தனது பயணத்தை தொடர்ந்தார். இறுதியாக காற்று சோர்வடைந்து கைவிட்டது. அதன் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இப்போது சூரியனின் முறை வந்தது. அது அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதன் நடந்து கொண்டிருந்த பாதையில் மெதுவாக பிரகாசிக்கத் தொடங்கியது. மனிதன் வானத்தை பார்த்தான். வானிலை மாற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். சூரியன் அதிக ஆற்றலை செலவிடவில்லை. எந்த முயற்சியும் செய்யவில்லை. அது அந்த மனிதனின் தலையில் மெதுவாக பிரகாசித்துக் கொண்டே இருந்தான். விரைவிலேயே அந்த மனிதன் திணறினான், வியர்த்துவிட்டான். அதிகரித்து வரும் வெப்பத்தை தாங்க முடியாமல் கடைசியில் அந்த மனிதன் தனது மேலங்கியை கழற்றிவிட்டு அருகில் இருந்த மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் சென்றான். ஒழுக்கம். சில நேரங்களில் மென்மையான வற்புறுத்தல் வலிமையான சக்தியை விட வலிமையானது.